இன்னைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா சரியான வெயில். இன்னைக்கு காலையில் அழகாக சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். இதுக்கு மேலே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கா ஒரு ஜூஸ் கடை நிறுத்திட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணில் தென்பட்டது இந்த ரோஸ் மில்க் தான். எப்பவுமே இதே குடிக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குடிக்கலாம்னு சொல்லிட்டு கோலி சோடா ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு பாக்காவா பில் போட்டாச்சு. நாங்கள் போனது ஜூஸ் குடிக்க, ஆனால் பாக்காவா நிறைய பொருள் வாங்கி வந்தாச்சு. அப்புறம் உங்களுக்கு என் கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நம்மள ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஓனுக்குள்ள நான் மாதிரி இருக்கும். டே மச்சான் எங்க வாடா, ஏன் கையில் இருக்குது கோலி சோடா, உனக்கு வேணும்னா ஓடி வாடா, வேண்டானா மூடின்னு போடா. ஐயோ மூடின்னு போடான்னு சொல்ல அந்த வாட்டர் கேன் மூடிட்டு போடான்னு அப்புறம் தப்பா நினைச்சுக்க போறீங்க. பகவான் நம்ம காடி எடுத்துன்னு கிளம்பிட்டோம். நின்றுட்டு வீடியோ எடுக்கும்போது அழகா இருக்கு. இந்த வண்டியில போன மட்டும் அழகா பீ மெரியா ஆயிடுது. ஒரு பக்கம் மூடி, இந்த பக்கம் பறக்கும் காத்துல, இன்னொரு பக்கம் காத்துல கண்ணுல இருந்து தண்ணி வரும். அதனால பைக்கில் போனாலும் கொஞ்சம் செட் ஆகாது. அப்படியே நான் கோலி சோடா குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிறேன். அப்புறம் சாயங்காலம் பார்க்கலாம் வரட்டா. இன்னைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா சரியான வெயில். இன்னைக்கு காலையில் அழகாக சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். இதுக்கு மேலே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கா ஒரு ஜூஸ் கடை நிறுத்திட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணில் தென்பட்டது இந்த ரோஸ் மில்க் தான். எப்பவுமே இதே குடிக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குடிக்கலாம்னு சொல்லிட்டு கோலி சோடா ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு பாக்காவா பில் போட்டாச்சு. நாங்கள் போனது ஜூஸ் குடிக்க, ஆனால் பாக்காவா நிறைய பொருள் வாங்கி வந்தாச்சு. அப்புறம் உங்களுக்கு என் கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நம்மள ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஓனுக்குள்ள நான் மாதிரி இருக்கும். டே மச்சான் எங்க வாடா, ஏன் கையில் இருக்குது கோலி சோடா, உனக்கு வேணும்னா ஓடி வாடா, வேண்டானா மூடின்னு போடா. ஐயோ மூடின்னு போடான்னு சொல்ல அந்த வாட்டர் கேன் மூடிட்டு போடான்னு அப்புறம் தப்பா நினைச்சுக்க போறீங்க. பகவான் நம்ம காடி எடுத்துன்னு கிளம்பிட்டோம். நின்றுட்டு வீடியோ எடுக்கும்போது அழகா இருக்கு. இந்த வண்டியில போன மட்டும் அழகா பீ மெரியா ஆயிடுது. ஒரு பக்கம் மூடி, இந்த பக்கம் பறக்கும் காத்துல, இன்னொரு பக்கம் காத்துல கண்ணுல இருந்து தண்ணி வரும். அதனால பைக்கில் போனாலும் கொஞ்சம் செட் ஆகாது. அப்படியே நான் கோலி சோடா குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிறேன். அப்புறம் சாயங்காலம் பார்க்கலாம் வரட்டா.